என் அன்பு மாணவர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ப்ராப்ளம் வந்து பார்க்க போகிறோம். பாருங்கள், கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷனுக்கு ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக், என்ன டைப் ஆஃப் கானிக்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. அடுத்து பாருங்கள், சென்டர், ஃபோக்கை, வெர்டிசஸ் அண்ட் டைரக்ட்ரிசஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. டைரக்ட்ரிசஸ்னால் ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் வந்து கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு கொடுத்தக்கூடிய ஈக்குவேஷன் ஃபஸ்ட் எடுத்து எழுதிக்கலாம். y² - 16 - x² - 9 = 1. இது வந்து என்ன, எலிப்ஸா, பேரபோலாவா, ஹைப்பர்போலாவான்னு சொல்லி கொடுக்கல. அதை தான் நம்மளை கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஐடென்டிஃபை த டைப் ஆஃப் கானிக்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், x² y² வந்துட்டாலே ஒன்று எலிப்ஸாக இருக்கும் அல்லது வந்து ஹைப்பர்போலாவாக இருக்கும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா y² வந்து பாசிட்டிவில் இருக்குது, x² வந்து நெகட்டிவில் இருக்குது. அதாவது x² y²ல ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவ் வந்துருச்சுனாலே அது வந்து ஹைப்பர்போலா தான். இப்போ பாருங்கள், x² வந்து நெகட்டிவில் இருக்குது, அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு வந்து 1 இருக்குது. புரியுதுங்களா? அப்போ இது வந்து இது என்ன, ஹைப்பர்போலா. y² பாசிட்டிவில் இருக்குது, x² நெகட்டிவில் இருக்குது. புரியுற மாதிரி சிம்பிளாக சொல்லித்தர, நல்லா கவனிச்சுங்க. x² y²ல ஏதாவது ஒன்று நெகட்டிவில் வந்துட்டாலே அது வந்து என்னென்னா கண்டிப்பாக வந்து என்ன, ஹைப்பர்போலா. இதே எலிப்ஸாக இருந்ததுன்னா x² y² ரெண்டுமே பாசிட்டிவாக இருக்கும், ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 இருக்கும். ஹைப்பர்போலாவாக இருந்தால் x² y²ல ஏதாவது ஒன்று வந்து நெகட்டிவ் வந்துடும், அதே மாதிரி ரைட் ஹேண்ட் சைடு ஈக்குவல் டு 1 இருக்கும். சரிங்களா? அப்போ இது வந்து என்னென்னு சொல்லலாம், இது வந்து ஹைப்பர்போலா. அப்போ இட் இஸ் ஹைப்பர்போலான்னு எழுதிக்கலாங்களா? இது வந்து ஹைப்பர்போலான்னு கண்டுபிடிச்சாச்சு. இப்போது நல்லா கவனிச்சுங்க, இதே எலிப்ஸாக இருந்தால் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுவோம். அப்போ இந்த இடத்துல நம்ம என்ன எழுதணும்னா, ஹைப்பர்போலானா டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ்ன்னு எழுதணும். சொல்லுங்கள் பார்க்கலாம், என்ன எழுதணும், டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ். கம்பேர் பண்ணி படிச்சிங்கன்னா ஈஸி. எலிப்ஸாக இருந்தால் மேஜர் ஆக்சிஸ்ன்னு எழுதுவோம். இப்போ ஹைப்பர்போலாவாக இருந்தால் டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் என்ன ஆக்சிஸ் சொல்லி ஃபஸ்ட் நம்ம எழுதணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், ஹைப்பர்போலான்னு சொன்னதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், ஹைப்பர்போலாவில் எப்பயுமே நம்ம எதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னா பாசிட்டிவ் சைனுக்கு தான் நம்ம வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். நல்லா கவனிங்க, பாசிட்டிவ் சைனுக்கு தான் நம்ம என்ன கொடுக்கணும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இதே எலிப்ஸாக இருந்ததுன்னா டினாமினேட்டரில் பார்ப்போம், பிக்கெஸ்ட் நம்பருக்கு தான் வந்து நம்ம a² கொடுப்போம். எலிப்ஸாக இருந்தால் பிக்கெஸ்ட் நம்பர் எடுக்கணும், ஹைப்பர்போலாவாக இருந்தால் பாசிட்டிவ் சைனை தான் நம்ம a² எடுக்கணும். இப்போ பாருங்கள், x² வந்து நெகட்டிவில் இருக்குது, இதை நம்ம a² நம்ம எடுக்க முடியாது. y² வந்து பாசிட்டிவில் இருக்குது, அப்போ y² பாசிட்டிவில் இருக்கிறனால அது a² எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டாக இருக்கிறனால a² எடுக்கல. நல்லா கவனிங்க, x² நெகட்டிவ்ல இருந்ததுனால எடுக்கல. y² வந்து ஒய்யோட வேல்யூ வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறனால, y வந்து பாசிட்டிவ்ல இருக்கிறனால அதை வந்து a² எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா? எலிப்ஸில் பொறுத்தளவு டினாமினேட்டரில் கூடிய பிக்கெஸ்ட் நம்பரை தான் a² எடுப்போம். ஹைப்பர்போலாவில் பொறுத்தளவு பாசிட்டிவ் சைனை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து a² எடுத்துக்கணும். பாருங்கள், y தான் பாசிட்டிவ், அதை தான் a² எடுத்துட்டேன், மீதி இருக்கிறதுனா b². புரியுதுங்களா? அப்போ இதனுடைய ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y² - a² - x² - b² = 1 வரும். புரியுதுங்களாமா? அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் என்ன ஆக்சிஸ், இந்த a² மேலே என்ன ஆக்சிஸ் இருக்குது பாருங்கள், y ஆக்சிஸ். அப்போ டிரான்ஸ்வர்ஸ் ஆக்சிஸ் இஸ் அலாங் y ஆக்சிஸ். இது எழுதிட்டாலே பாதி ப்ராப்ளம் முடிஞ்ச மாதிரி, ஈஸியாக வந்து சால்வ் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், a² என்ன, 16. அடுத்து b² என்ன, 9. அப்போ a² 16 சொல்லி பாக்ஸ் பண்ணிக்கோங்க, b² 9. சரிங்களா? கண்டுபிடிச்சது எழுதிக்கிங்க. அப்போ இதுலேருந்து a கண்டுபிடிக்கலாங்களா? அப்போ a = √16. இந்த ஸ்கொயருங்க போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ a = 4. ப்ளஸ் ஆர் மைனஸ் 4 போட வேண்டாம், நமக்கு பாசிட்டிவ் வேல்யூ எடுத்துக்கலாம். அடுத்து பாருங்கள், b = √9 வரும். அப்போ b-யோட ஆன்சர் வந்து பாருங்கள், b = 3. இப்போது ஹைப்பர்போலாவோட கண்டிஷன் பாருங்கள், c² = a² + b². இதே நம்ம எலிப்ஸாக இருந்தால் நம்ம இங்கே என்ன யூஸ் பண்ணுவோம், மைனஸ் யூஸ் பண்ணுவோம். இங்கே ஹைப்பர்போலானால இங்கே ப்ளஸ். இப்போ a² பதிலாக நம்ம என்ன கொடுக்கலாம்னு பாருங்கள், a² பதிலாக 16 ப்ளஸ் b² பதிலாக என்ன கொடுக்கலாம், 9. அப்போ c² = 16/9 வந்து நம்மளுக்கு என்ன வரும், c² = 25. c² = 25. அப்போ இங்கே பாருங்கள், c-னுடைய ஆன்சர் பாருங்கள், c = என்ன வருது பாருங்கள், 25. c-னுடைய ஆன்சர் வந்து √25. c² = 25மா, அந்த c-யோட ஆன்சர் பாருங்கள், அந்த ஸ்கொயர் இங்கே போகும்போது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடும். அப்போ c = என்ன வரும் பாருங்கள், 5. √25 கால்குலேட்டர் ஆன்சர் நம்மளுக்கு என்ன வரும், 5 வருங்களா? இப்போ இந்த c-யை நம்ம என்ன எழுதலாம், aeன்னு எழுதலாங்களா? c-யை வந்து நம்ம என்ன எழுதலாம், aeன்னு எழுதலாம். அப்போ ae = 5. நல்லா கவனிச்சுக்க, இந்த c-க்கு பதிலாக நம்ம என்ன எழுதலாம், aeன்னு எழுதலாம். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இப்போ ae = 5. இப்போ பாருங்கள், இப்போ இதிலிருந்து பார்த்தீங்கன்னா நம்ம எசென்ட்ரிசிட்டி கண்டுபிடிக்கலாம். இப்போ a-னுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், a-னுடைய ஆன்சர் ஏக்கு பதிலாக அந்த வேல்யூ கொடுக்க பார்க்கலாம். ஏக்கு பதிலாக என்ன வந்திருக்கு பாருங்கள், 4ங்களா? அப்போ ஏக்கு பதிலாக நம்ம இங்கே வந்து 4ன்னு கொடுத்துக்கலாம். 4. ஈக்கு பதிலாக இங்கே வந்து 5. அப்போ ஈனுடைய ஆன்சர் பாருங்கள் 5. மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கிற 4 வந்து கீழே வரும்போது /4 வரும். அப்போ எசென்ட்ரிசிட்டியோட ஆன்சர் பாருங்கள் 5/4. ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். புரியுங்களாமா? எசென்ட்ரிசிட்டியோட ஆன்சர் வந்து என்ன, 5/4. இப்போ எந்த சம்மாக இருந்தாலும் ஃபஸ்ட் எடுத்தோம் நம்ம ஏஇ
அடுத்து A by E இதெல்லாம் நம்ம கண்டுபிடிச்சி வச்சிட்டோம்னா நம்ம ப்ராப்ளம் வந்து சால்வ் பண்ணுறது நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும். முதலே கண்டுபிடிச்சிட்டோம்னா அடுத்து வந்து என்ன ஹெட்டிங் எழுதி மட்டும் நம்ம வந்து வேல்யூ கொடுத்துட்டு போனோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பாருங்கள், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கலாம்னு பாருங்கள். A கண்டுபிடிச்சிட்டோம், E கண்டுபிடிச்சிட்டோம், AE கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து A by E கண்டுபிடிச்சிக்கலாங்களா? A by E இங்கே எழுதிக்கிறேன். A by E ஈக்குவல் டு ஏனுடைய ஆன்சர் என்னமா வந்தது? இங்கே பாருங்கள், ஏனுடைய ஆன்சர் 4. அப்போ ஈனுடைய ஆன்சர் என்ன வந்திருக்கு பாருங்கள், E வந்து 5/4. E வந்து என்ன வந்திருக்கு? 5/4. சரிங்களா? இதை நம்ம டைரெக்டாக வந்து சால்வ் பண்ணோம்னா கால்குலேட்டர் எடுத்துகிட்டு இங்கே பாருங்கள் ஆன் பண்ணிவிட்டு 4 டிவைடட் பை ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு 5 டிவைடட் பை 4 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணி ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா 3.2 வருது. ஷிஃப்ட் அமுத்தி ஈக்குவல் அமுத்தினீங்கன்னா ஷிஃப்ட் அமுத்தி AB by C அமுத்தினீங்கன்னா டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா A by E ஈக்குவல் டு 16/5 வந்து வந்துடும். புரியுதுங்களாமா? எப்பயுமே ஃப்ராக்ஷன் வரும்போது மறக்காமல் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ணணும். இல்லை வந்து என்ன மேனுவலாக நம்ம ஆப்ரேட் பண்ணும்போது எப்படி பண்ணணும்னா நியூமரேட்டரில் இருக்கக்கூடிய 4 அப்படியே வச்சுக்கணும். இந்த 5/4 வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து மேலே கொண்டு போகும்போது வந்து ரெசிப்ரோக்கலாக மாறும், 4/5 மாறும். புரியுதுங்களா? அப்போ 4 4 சார் என்ன 16 டிவைட் பை 5 அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். புரியுதுங்களாமா? டைரெக்டாக நீங்கள் சால்வ் பண்ணுற மாதிரி இருந்தீங்கன்னா இப்போ கால்குலேட்டர் சால்வ் பண்ணும்போது இப்படி சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ மேனுவலாக சால்வ் பண்ணும்போது இப்படி தான் நம்ம சால்வ் பண்ணணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிச்சிங்க. அப்போ A by E ஈக்குவல் டு வந்து 16/5 வந்திருக்கு. இப்போ வந்து 1 by 1 வந்து கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன டைப் ஆஃப் கானிக்னு கேட்டாங்க, அதை கண்டுபிடிச்சிட்டு அது ஹைப்பர்போலான்ட்டு. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், சென்டர் கண்டுபிடின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அப்போ சென்டருங்கிறது பாருங்கள், சென்டருங்கிறது எலிப்ஸாக இருந்தாலும் ஹைப்பர்போலாவாக இருந்தாலும் சென்டர் வந்து 0,0 தான். அடுத்து பாருங்கள் ஃபோக்கைங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேரபோலாவில் ஃபோக்கஸ்னு படிச்சிருப்போம். இங்கே ஃபோக்கைனா 2 ஃபோக்கஸ் இருக்குன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு ஃபோக்கஸ் 1 அடுத்து ஃபோக்கஸ் 2 எழுதிங்க. ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாருங்கள் மெயின் அது என்ன ஆக்சிஸ்ன்னு பாருங்கள். அந்த ஆக்சிஸ் தெரிஞ்சதுன்னா இது வந்து ஈஸியாக எழுதலாம். ஒய் ஆக்சிஸ் இருக்குங்களா? அப்போ ஒய் ஆக்சிஸாக இருக்கும்போது எக்ஸ் கோஆர்டினேட் எப்பயுமே 0. நல்லா சொல்லுங்கள் பார்க்கலாம். ஒய் ஆக்சிஸாக இருந்ததுன்னா எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0. இப்போ பாருங்கள், இப்போ வந்து ஃபோக்கஸ் வந்து பேரபோலாவில் நம்ம என்ன எழுதுவோம், +Aன்னு எழுதுவோம். இங்கே வந்து -Aன்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? இது அது கூட சேர்த்து E மட்டும் போட்டிங்கன்னா போதும். AE - AE இதுதான் ஃபோக்கஸ். புரியுதுங்களா? AE - AE. அப்போ F1 ஈக்குவல் டு 0, AEனுடைய ஆன்சர் முதல்ல கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். AE வந்து என்ன 5. அப்போ 0,5. F2 வந்து பார்த்தீங்கன்னா 0, -AE. அப்போ 0, -5 -AEனால -5. இவ்வளோ தான் ஃபோக்கஸ் வந்து கண்டுபிடிச்சோம். அதான் ஃபோக்கை கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், வெர்டிசஸ். இப்போ வெர்டிசஸ் கேட்டிருக்காங்களா? அப்போ வெர்டிசஸ்னால் நம்ம எங்கே எழுதணும்னா A' எழுதிக்கணும். அதேமாதிரி ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி இப்படி க்ளோஸ் பண்ணி வச்சிட்டோம்னா இது என்ன ஆக்சிஸ்? ஒய் ஆக்சிஸ்னால எக்ஸ் கோஆர்டினேட் வந்து 0. இங்கே வந்து ஏங்கிறது +A எழுதணும், இது வந்து என்ன -A எழுதணும். அப்போ வந்து A வந்து 0,A, A' வந்து 0, அப்போ ஏக்கு A எழுதிருங்க. 0, இந்த ஏக்கு பதிலாக நம்ம என்ன கொடுக்கலான்னு பாருங்கள். ஏனுடைய ஆன்சர் எங்கே கண்டுபிடிச்சிருக்கோம்? இங்கே ஏனுடைய ஆன்சர் வந்து 4. அப்போ A வந்து 0,4, A' வந்து 0, -4. இப்போ வெர்டிசஸும் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள், டைரக்ட்ரிசஸ் கேட்டிருக்காங்க. டைரக்ட்ரிசஸ்ங்கிறது என்ன? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் வந்து கேட்டிருக்காங்க. அப்போ ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ் பாருங்கள், அதோட ஃபார்முலா. இது என்ன ஆக்சிஸ் பாருங்கள், ஒய் ஆக்சிஸுங்களா? அப்போ ஒய் ஈக்குவல்ட்டுன்னு 2 தடவை எழுதணும். ஒய் ஈக்குவல் டு ஒன்று ப்ளஸில் வரும், அடுத்து வந்து மைனஸ். இப்போ பாருங்கள், நம்ம பேரபோலாவில் இங்கே வந்து ஏன்னு எழுதுவோம், இங்கே வந்து -Aன்னு எழுதுவோம். இப்போ டைரக்ட்ரிசஸ் போது டி ஃபார் டிவிஷன் மாதிரி ஞாபகிச்சுங்க. டைரக்ட்ரிஸில் வரக்கூடிய ஃபர்ஸ்ட் லெட்டர்னா டியா, அது டிவிஷன் ஞாபகிச்சுங்க. டிவைடட் பை இ, இங்கே டிவைடட் பை இ போட்டுங்க. அதுக்காக தான் நான் சொல்லி கொடுத்தேன். இதே வந்து ஈக்குவேஷன் ஆஃப் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம்னு கேட்டாங்கன்னா நம்ம வந்து ஒய் ஈக்குவல் டு ஏஇ, ஒய் ஈக்குவல் டு -AEன்னு எழுதுவோம். புரியுதுங்களா? ஏன்னா லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து ஃபோக்கஸ் வழியாக பாஸ் ஆகிறதுனால ஃபோக்கஸில் இங்கே என்ன ஆன்சர் வந்திருக்கோ அதுதான் பார்த்தீங்கன்னா லேட்டஸ்ட் ரெக்டம். ஒய் ஈக்குவல் டு ஏஇ, ஒய் ஈக்குவல் டு -AEன்னு எழுதுவோம். இதே டைரக்ட்ரிஸ்னா டிவைடட் பை இன்னு எழுதணும். அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுங்க, மறந்துடாதீங்க. இப்போ நம்ம என்ன எழுதலாம், ஒய் ஈக்குவல் டு ஏ பை இனுடைய ஆன்சர் ஆல்ரெடி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், 16/5 கண்டுபிடிச்சிருக்கோம். அப்போ இங்கே எழுதிடலாங்களா? 16/5ங்கிறது ஒய் ஏ பை இனோட ஆன்சர். அப்போ இன்னொரு வந்து ஒய் ஈக்குவல் டு -A by E னா -16/5. இதுதான் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிசஸ். புரியுதுங்களா? இப்போ இதே சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம்னு கேட்டாங்கன்னா 2b² டிவைட் பை ஏ. அந்த இது வந்து என்ன, b² பதில் ஏக்கு பதில் நீங்கள் வேல்யூ கொடுத்து சிம்பிளிஃபை பண்ண லென்த் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிரும். புரியுதுங்களா? அப்போ லென்த் ஆஃப் மேஜர் ஆக்சிஸ்னா 2a, லென்த் ஆஃப் மைனர் ஆக்சிஸ்னா 2b. அந்த வேல்யூ மட்டும் கொடுத்து நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடச்சிடும். அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை மட்டும் நம்ம வந்து கண்டுபிடிச்சா போதும். பொறுமையாக பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நம்மளால் முடிஞ்ச உதவியை நம்ம மற்றவங்களுக்கு செய்யலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.